أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு தஆலா 9 வசனங்களை 9 சென்டென்ஸ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். வசனம் என்பது 1, ஆனா 9 சென்டென்ஸ் அல்லாஹு தஆலா பேசுறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி يعلم ما بين أيديهم وما خلفهم يدنجي ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما 8 وهو العلي العظيم. 9 சென்டென்ஸா ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. அல்லாஹ் தஆலா முதல் சென்டென்ஸ்ல அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற இந்த முதல் சென்டென்ஸ்ல அவனுடைய தனித்துவமான 2 சிஃபாத்துகளை அல்லாஹ் கொண்டுட்டு வரான். ஒன்னு ஹை, இன்னொன்னு கய்யூம். அல்லாஹு தஆலா நித்திய ஜீவன், உயிருள்ளவன், என்றென்றும் உயிருள்ளவன், நிரந்தரமாக இருப்பவன். நம்முடைய உயிரை போன்ற அல்ல. நாமும் உயிரோடு இருக்கிறோம், ஆனா மௌத்தா போயிடுவோம். ஆனால் அல்லாஹு தஆலா உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருப்பான். உயிர் எப்போதிலிருந்து இருக்கிறான் தெரியாது, எப்போது வரை இருப்பான் தெரியாது. ஹை, கய்யூம், 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா பேசுறான். இதே சிஃபத்தை அப்படியே கடைசி சென்டென்ஸ்க்கு போங்க. ஆயத்துல் குர்சியினுடைய கடைசி சென்டென்ஸ் வஹுவல் அலியுல் அஸீம், அவன் உயர்வானவன், மகத்துவமானவன் என்ற 2 சிஃபத்துகளை முதல் சென்டென்ஸ்ல 2, கடைசி சென்டென்ஸ்ல 2 அல்லாஹ் தஆலா பேசுறான். முதல் சென்டென்ஸையும் 9வது சென்டென்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சொல்றது விளங்குதுங்களா? முதல் சென்டென்ஸ், 9வது சென்டென்ஸ், 2ஐயும் சேர்த்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று 2வது சென்டென்ஸ் நீங்க பாருங்க. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியதாகும் அப்படின்றது 2வது சென்டென்ஸ். அதே மாதிரி கீழந்து 2வது சென்டென்ஸ், அதாவது 8வது சென்டென்ஸ் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, இவை 2ஐயும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் கிடையாது. மேட்ச் ஆகுதா? 2வது சென்டென்ஸும் 8வது சென்டென்ஸையும் நீங்கள் கோர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று மேலிருந்து 3வது சென்டென்ஸ் மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, நாளை மறுமை நாளையில் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. அவன் யாருக்கு அனுமதி தருகிறானோ அவனால் மட்டுமே சிபாரிசுக்குரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இது யாருக்கு அவன் கொடுப்பான், என்ன நடக்கும், எப்படி இருக்கும், அவனுடைய சிபாரிசு எவ்வளவு பெரியது, எவ்வளவு அளவானது, அதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதே போன்றுதான் கீழிருந்து 3வது சென்டென்ஸ் பாருங்க. அதாவது 7வது சென்டென்ஸ் வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ض், வானம் பூமியை விட விசாலமானது அல்லாஹ்வுடைய குர்சி என்பது. இன்று வரைக்கும் குர்சி என்ற இந்த வார்த்தைக்கு யாருமே பொருள் கொடுக்க முடியல. குர்சி என்று அல்லாஹ் தஆலா எதை சொல்கின்றான்? அர்ஷ் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லலாம். ஆனால் இதற்கு இன்னும் அறிஞர்கள் இதுவரைக்கும் விளக்கம் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். விளக்கம் எழுதி கடைசியாக குர்சியை குர்சி என்றே சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா குர்சி என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை மிக ஆழமானதும் நுட்பமானதும் என்று சொல்லி முடிக்கிறார்கள். அதே போன்று ஆயத்துல் குர்சியினுடைய அந்த 4வது வசனத்தை பாருங்கள். மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவனுடைய அந்த சிபாரிசுரிமை அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதே போன்று கீழிருந்து 4வது வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹ் தஆலா நாடியவர்களை தவிர, நாடிய இல்மை தவிர வேறு யாருக்கும் அவனுடைய இல்மை பற்றி தெரியாது என்று மேலிருந்து 1, கீழிருந்து 1, மேலிருந்து 2வது, கீழிருந்து 2வது, இப்படியே நீங்கள் கோர்த்து கொண்டே வாருங்கள். இப்போ நடுவுல ஒரு சென்டென்ஸ் நிற்கும். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவனே அறிவான் என்று சொல்கின்றான். இப்படி ஒரு பியூட்டி. மேல உள்ள 4, கீழே உள்ள 4 நம்ம பார்த்துட்டோம். சென்டர் பாயிண்ட் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அவனே அறிந்தவனாக இருக்கிறான் என்று முடிக்கக்கூடிய இந்த இடம். இப்ப நான் காட்டி இருக்கிற 3 இடங்களிலும் ஒரு கருத்தை நான் பேசுகின்றேன். நடுநிலையாக நடுவாக எடுத்து காட்டிய ஒவ்வொரு வசனமும் நடு விஷயத்தை பற்றி பேசுகின்றான், அதை நடுவில் வைத்து பேசுகின்றான்.
சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஈய்யாக நஅ்புது வ ஈய்யாக நஸ்தஈன், அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள பாண்டிங், அதை இடையில் வைத்து அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் பக்கராவில் கிப்லாவை பற்றியும் நடுநிலை சமூகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதை சூரத்துல் பக்கராவினுடைய நடுவில் வைத்து பேசுகின்றான். ஆயத்துல் குர்சியில் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் உள்ளதும் பின்னால் உள்ளதும் அவனே அறிவான் என்று நடுவை பற்றி பேசுகின்றான். அதை நடுவில் வைத்து பேசுகின்றான். இப்படித்தான் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு இடங்களும் வட்ட வடிவமான ஒரு மோதிர வடிவத்தில் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆன் உங்களுக்கு பலதரப்பட்ட ரகசியங்களை வெளியாக்கும். எப்போ வெளியாக்கும்? நீங்கள் எவ்வளவு அதற்குள்ளாக செல்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் அது உங்களுக்கு வெளியாக்கும்.